தமிழ்குடி சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் எரிதனல் வலையொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் முக்கியமான ஒரு பிரச்சனையை கொண்டு உங்களோடு பேச வந்திருக்கின்றேன். இன்றைய கால சூழலில் எத்தனையோ விடயங்கள் நமக்கு எதிராக நிற்கின்றன, நமக்கு முன்னால் நிற்கின்றன, நமக்குள் நிற்கின்றன. ஆனாலும் புதிதாக நமக்கெல்லாம் குல்லா வைப்பதற்காக, நம்ம எல்லாம் வேடமிட்டு ஏமாற்றுவதற்காக புதிதாக நிறைய புற்றீசல் போன்ற சிறு சிறு கட்சிகள் தொடங்கப்படுகின்றன. தமிழர் தலைமையில் இருவர் மூவர் சேர்ந்து ஒரு கட்சி தொடங்கினால் கூட நாங்கள் அதை வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். காரணம், நாங்கள் 600 ஆண்டு காலமா அரசியல் அடிமைகளாக இருக்கின்றோம். எங்களுக்கு என்று போர் புரிய நிறைய படையணிகள் இங்கே தேவை. ஆனால் தேவையில்லாத ஆணிகளை பற்றிய பேச்சு மிக 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 இந்த தமிழ் சமூகத்துக்கு முக்கியம். திரையில் செய்வதையெல்லாம் தரையில் செய்து காட்டிவிடலாம் என்ற எண்ண நோக்கத்தோடு ஏற்கனவே ஆண்டவர் ஒருவர் புறப்பட்டு வந்தார். ஆண்டவர் நான் வெளிச்சத்தை பாய்ச்சுகிறேன் என்று ஒரு விளக்கை கையிலேந்தி வந்தார். இறுதியில் விளக்கை உடைத்து போட்டார். திராவிடர் முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு ஒரு மேல் ராஜ்யசபா உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய மேல் சபை உறுப்பினர் பொறுப்பை வாங்கி கொண்டு அமைதியாக திராவிடர் கழகத்தோடு அவர் ஐக்கியமாகிவிட்டார். அவருக்கு அடுத்தபடியாக இதோ வருகிறான் தமிழன், அதே வருகிறான் தமிழன். தமிழன் என்ற பெயரில் பாட்டு படிப்பவனெல்லாம் நடனம் ஆடுபவனெல்லாம் தமிழனாகி விட முடியாது. தமிழன் என்பதற்கு அடையாளம் இருக்கிறதா என்று அறிவு கட்ட முட்டாள் கூட்டம் சமூக ஊடகங்களில் விவாதம் செய்கிறது. அடே முட்டாள் கூட்டமே, நீ மலையாளியை எந்த அடையாளத்தில் மலையாளி என்கிறாய்? கன்னடனை எந்த அடையாளத்தில் கன்னடன் என்கின்றாய்? தெலுங்கனை எந்த அடையாளத்தில் தெலுங்கன் என்கின்றாய்? ஏன் ஆங்கிலேயன் எதை கொண்டு நீ ஆங்கிலேயன் என்றாய்? இப்படி தமிழருக்கென்று தமிழர் குடி அடையாளங்களோடு 1000 முரண்கள் இருக்கு, 1000 சாதி சண்டைகள் இருக்கு. சக தமிழ் குடியோடு நேருக்கு நேர் நின்று குண்டெறிந்து சண்டை போடும் அளவிற்கு இங்கே சாதி சண்டைகள் மலிவாக கிடக்கின்றன. ஆனால் தமிழன் என்பதற்கு அது மட்டும்தான், அந்த குடி மட்டும்தான் அடையாளம். நான் ஏற்கனவே 2 முறை காணொளி போட்டிருக்கேன். 2 காணொளிகளையும் மூத்தவர் விஜயிடம் ஒரு கேள்வி வச்சேன். நீங்க தமிழரா என்பதற்கான அடையாளத்தை காட்டிவிட்டு, நீங்க திரையில் தமிழன் என்று பாட்டு படித்து விடலாம், நீங்கள் திரையில் தமிழன் என்று ஆட்டம் போட்டு விடலாம், ஆள போறான் தமிழன் என்று உங்களுக்கு பாட்டு, அது இன்னொருத்தர் நமக்கு தான் போட்டிருக்கான்னு பெருமை போட்டுக்கிட்டாரு, செஞ்சிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு குடி அடையாளம் மிக 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 முக்கியம். நாளை உங்களுடைய அரசியல் வளர்ச்சி என்பது மீண்டும் விஜயநகரத்தின் வாரிசுகளுக்கு நீங்களும் அந்த வாரிசில் ஒருவராக நின்று எங்களை ஆள துடிப்பதாக நான் பார்க்கின்றேன். எல்லாம் போகட்டும், கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடியவர் அவருடைய வேலையை விட்டுவிட்டு நமக்காக அரசியல் செய்ய வருகிறார் என்று ஒரு கூட்டம் பிதற்றி திரிகின்றது. பைத்தியக்கார கூட்டம். கோடிகளில் சம்பளம் பெற்றீர்கள், சரி, நீங்கள் கோடிகளில் சம்பளம் பெறும்போது இந்த தமிழ் சமூகத்திற்காக என்ன செய்தீர்கள்? இன்று சாதாரண சின்ன திரையில் பயணிக்கக்கூடிய ஒரு சின்ன தம்பி பாலா, அவனுடைய சொற்ப வருமானத்தில் இந்த சமூகத்தின் மக்களுக்கு எவ்வளவு சேவை செய்கிறான். நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த சமூகத்தில் எதையுமே செய்யவில்லை. அதெல்லாம் விடுங்கள். உங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்காவது திரையரங்குகளில் சரியான கட்டணத்தில் படத்தை பார்ப்பதற்கான அனுமதி வாங்கி கொடுத்தீர்களா? கிடையாது. நான் ஊழலை ஒழிப்ப, நீ நடிக்கிற படம் 2000 ரூபாய் டிக்கெட் விற்குது, நீ எப்படி ஊழலை ஒழிப்ப? அவர் வந்தால் என்னத்தை நீங்க மாத்துவ? என்னத்தை நீ மாத்த முடியும்? நாங்க பேசாதே, நீ பேச போற. ஆனா இந்த நிலத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் வர வேண்டும் என்றால் அது தமிழன் ஏமாளியாக, கோமாளியாக, சினிமா பைத்தியமாக அலையும் வரை மட்டும்தான் முடியும் என்பதற்கு விஜய் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. மூத்தவருக்கு நான் ஒன்ன சொல்றேன், எல்லாரையும் அண்ணன் சொல்லலாம் முடியாது. மூத்தவருக்கு ஒன்ன சொல்றேன், உங்களுக்கு 50 வயதை தாண்டி விட்டது. அரசு ஊழியராக இருந்தால் வேலையில் பணி நிறைவு பெற்று அரசியல் செய்ய வருபவர்கள் போல நீங்களா? இல்லை, தாமாகவே முன் பணி நிறைவை எழுதி கொடுத்து விட்டு எங்களுக்காக வேலை செய்ய வருகிறீர்களா? இல்லை. நீங்கள் உங்கள் படங்கள் சற்று சறுக்கல்களை சந்திக்கும் போதெல்லாம் எப்போதுமே உடனே ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை ஓடி சென்று பிடித்து, ராகுல் காந்தி வீட்டு வாசல்ல நீங்களும் உங்க ஐயாவும் கார்ல தூங்குன கதையெல்லாம் நாங்க மறந்துடுவோமா? தமிழ் சமூகம் மறந்து போகும், நாங்க மறக்க மாட்டோம்.
அப்படி என்றால் நீங்கள் இந்த நிலத்தில் வந்து என்னத்தை கிழிக்க போறீங்கதான் கேள்வி. விஜய் ரசிகர்கள் பொங்கலாம். நம்ம அக்கா பிரியா ஒருத்தங்க சிகரெட் பிடிக்கிறத நீ திரையில காட்டினன்னு சொல்லி ஒரு காணொளி போட்டு ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை எடுக்கும் போது அந்த பிரியாவை எந்த அளவிற்கு உங்களுடைய ரசிக குஞ்சுகள் ரசிக கண்மணிகள் வசை பாடினார்கள் கீழ்த்தரமாக. நீங்கள் எல்லாம் அஞ்சலை அம்மாவை முன்னிறுத்தி அரசியல் பேசுகின்றீர்கள். அஞ்சலை அம்மாவின் நேரடி வாரிசு. அவளும் ஒரு தமிழச்சி, நான் ஒரு தமிழச்சி. நான் கேட்கிறேன், நீங்க 28ஆம் தேதி ஒரு பொதுக்குழு கூட்டுறீங்க இல்லையா, பெரியார் துதிபாட. பெரியாரையும் காமராஜரையும் ஒரே இலக்கணத்தில் வைத்து நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? பெரியார் வந்தாலும் நான் பெண், பெரியாரை அறியாதவள், ஒரு காலம் அறிந்திருக்கவில்லை, எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையா? நாங்கள் அரசிகளாக வாழ்ந்தோம், நாங்கள் அரசிகளாக வாக்கப்பட்டோம், நாங்கள் அரசிகளாக இந்த நிலத்தை அரசு இயந்திரத்துக்குள் வர முடியாட்டாலும் குடும்பம் என்னும் அரசு என்னும் அச்சாணியை எங்கள் கைகளில் வைத்து சரியான ஒரு தலைமுறைகளை உருவாக்கியதற்கு எங்களுடைய பொறுப்பு. பெண் விடுதலை பேசி இவர் கிழிச்சு தள்ளனதே ரொம்ப 100. இதுல வேற மூத்தவர் விஜய் வந்து என்னெல்லாமோ தாளிச்சு ஊத்த போறாராம். நீங்கள் தமிழ் சமூகத்திற்கும் என் சக தமிழ் குடிக்கும் நீங்கள் ஒன்றை விளக்குங்கள். முதலில் நீங்கள் தமிழர் குடியில் 276 தமிழர் குடி இருக்கு, எந்த குடி வகுப்பை சேர்ந்தவர்? இது மிக மிக முக்கியம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தொடங்கி அதில் பயணிக்கக்கூடிய அண்ணன் சீமானை பார்த்து வந்தேரி மலையாளி, நீ என்ன சாதியாத்தான் பேசு, வந்தேரி மலையாளி. அவருடைய பிள்ளையை பார்த்து நீ அவன் எந்த சாதியில் வருவான் என்று கேள்வி கேட்கக்கூடிய ஊடகங்களும் தனிநபர்களும் விஜய் யார் என்ற கேள்வி ஏன் கேட்கவே இல்லை? பெரியாரை முன்னிறுத்துவதாலா? நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் தமிழ் குடி பிள்ளைகள், நாங்க கேட்கிறோம், நீ யார்? இந்த நிலத்தில் அரசு செய்ய உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீ இன்னைக்கு வருவ, நாளைக்கு நயன்தாரா வருவா, நான் இந்த நிலத்துல அரசு செய்வேன்னு சொல்லி நான் ஏற்கனவே குஷ்பு அக்கா வர நின்று ஆடிக்கிட்டு நிக்கிறா. சுந்தர்சியை திருமணம் செய்து கொண்டு அவங்க எல்லாம் தமிழரா கிடையாது. தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் உயிர் மொழியாகவும் உண்மை மொழியாகவும் தாங்கள் பிறந்த பொழுதே இந்த இடத்தில் பிறந்தவர்களும் தமிழர்கள். நாங்க சண்டை போடுறோம், கேவலமான சண்டை போடுறோம், கொடூரமான சண்டை போடுறோம், அது ஒரு புறம் இருக்கட்டு. இது வந்து போர்க்குடி, ஒன்னு விட்டு கொடுக்காம வெட்டிக்கிட்டு நிக்குது. அதுல நீங்கள் குளிர்காய வரிசையா வரீங்களா? நீங்கள் அரசியலை தோக்கும் போது உங்க சொந்தக்காரன் ஒருத்தனை அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்களே, அன்று வெளுத்தது உங்கள் சாயம். உங்களுடைய தந்தையார் சந்திரசேகர் பேட்டி கொடுத்துருக்காரு, நான் இந்த திரைத்துறைக்கு வரும்போது எனக்கு தமிழே தெரியாது. உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா தமிழே கிடையாது, நீ எப்படி எங்கிட்ட தமிழன்னு சொல்லிட்டு வந்து அரசு வருவ? நீங்கள் உண்மையிலேயே உங்களை இந்த உச்ச நட்சத்திரமாக வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க கூட வழி இல்லாமல் நாங்கள் வளர்ந்தவன் உங்க அம்மாவும் அப்பாவும் பேட்டி கொடுக்குறாங்களே, அந்த நிலையிலிருந்து கோடான கோடி பணங்களை கொட்டி கூத்து உங்களை வளர்த்தெடுத்த அந்த தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் உண்மையாகவே ஏதாவது செய்யணும் விரும்புனா உங்க பொதுக்குழு கூட்டுறீங்களே 28. நேத்து ஒரு செய்தி போட்டிருக்காங்க, நடிகர் விஜய் அவர்கள் தனது வாகன ஓட்டுநருடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்காரு. அவருக்கு என்ன தகுதி? உங்கள் வாகன ஓட்டியின் மகன் என்பது ஒரு தகுதியா? படைப்படையாய் நாம் தமிழில் பயணித்த என் அருமை உறவுகள் அண்ணன் சீமான் மீது கொண்ட வெறுப்பினால், சீமான் மீது கொண்ட குற்றத்தினால், அவருடைய நிர்வாக திறமையின்மையால் இந்த தமிழ் சமூகத்தை எடுத்து செல்ல முடியாமல் உங்கள் பின்னால் என் தம்பி வருவான் என் தம்பி வருவான் என்று பேட்டி கொடுத்தே உங்களை வரவேற்றதின் விளைவு இன்று ஒரு கூட்டம், அண்ணனை ரசித்த கூட்டம் இந்த மூத்தோரை ரசிக்க புறப்பட்டு வந்த பலத்தை கொண்டு 8 லட்சம் பேர், சாதாரண சில்கு சுமிதாக்காவை கூட்டு வந்து அவங்க படத்தை ஏஐல போட்டு ஓட்டா கூட 8 லட்சம் பேர் வருவான். சரியா? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு அவங்க எல்லாம் விட்டுருங்க. அக்கா டிஸ்கோ சாந்தி அருமையாக திருமணம் செய்து தன் கணவரை இழந்து தன் கணவர் ஊர்ல அழகா வசிச்சு வராங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு மேடையில பேச வச்சா டிஸ்கோ சாந்தின்னு ஒரு கூட்டம் கூடும். அது திரைக்காக கூடுகிற கூட்டம். எங்கள் தாத்தன் அது அப்பா வயதா இருக்கும், என்னுடைய மூத்தவர் சிவாஜி கணேசனை விடவா நீங்கள் உச்ச நட்சத்திரம்? சிவாஜி கணேசனை விடவா உச்ச நட்சத்திரம்? நீங்க இல்லாத வீரம் சரியாத கட்டபொம்மனுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற ஒரு படத்தை எடுத்து அவனை ஒரு வரலாற்றாக நிறுவிட்டு போனார் கொள்ளைக்காரனை. அந்த தவறுக்காக மக்கள் கொடுத்த தண்டனையாக நாங்கள் பார்க்கிறோம். அவரே அரசியல ஜொலிக்க முடியல.
நீங்க இந்த கூமுட்ட தமிழெல்லாம் ஆண்டெல்லாம் நினைக்கீங்க. ஆனா தயவு செய்து மூத்தவர் விஜய் அவர்களே, நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு நன்றி கடனோக இருப்பது உண்மை என்றால், வாழ்விழந்து நின்ற போது உங்களுக்கு வாழ்வளித்த தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால், நாங்கள் 800 ஆண்டு காலமாக மூவேந்தர் வாரிசுன்னு முட்டிட்டு சண்டை போட்டு சாவறானுங்க. அந்த மூவேந்தர் இழந்த அரசு உரிமையை மீண்டும் பெறுவதற்காக என் தாத்தன் காமராஜர் ஆண்ட அந்த 9 ஆண்டு கால ஆட்சி, அதற்கு பின்பு தமிழராக எங்கள் சொந்தங்கள் சற்று ஒரு 5 ஆண்டுகள் ஆண்டு விட்டு போயிருக்கிறார்கள். மீண்டும் இந்த நிலம் எங்கள் கைகளுக்குள் வேண்டும் என்று நாங்கள் வேங்கை போல போருக்கு நிற்கின்றோம். எங்கள் போரை நீங்கள் புறந்தள்ளி விட்டு உங்கள் சினிமா மாய்மாலத்தை காட்டி தமிழ் சமூகத்தை ஏமாற்ற நீங்கள் வரவே கூடாது. எல்லாரையும் வரக்கூடாது. நாங்க இவனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னா சொல்லல. யாரு? நம்ம அண்ணன் சீமான் தான். இவனையும் வரக்கூடாது. சினிமா துறையில இருந்து இங்க ஆந்திராவில் ஆள்றான். ஆனா கேரளாவில சுரேஷ் கோபி ஆள முடியுமா? அவரை விடவா நீங்கள் தீவிரமான ஆளு? மோகன்லால் ஆள முடியுமா? கட்சி ஆரம்பிக்க முடியுமா? அப்படின்னா 28ஆம் தேதி தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நன்றி கடன், தயவு செய்து தமிழக வெற்றி கழகத்தை, தமிழகம்ங்கிறதுலே முடிஞ்சு போகுது, தமிழ்நாடு இல்ல, வெற்றி கழகத்தை பேசாம மூடுவிழா பண்ணிட்டு மக்கள் பணி செய்யுங்க. எப்படி அன்னை தெரசா போல ஒரு மக்கள் பணியை தொடர்ந்து செய்யுங்க. மீண்டும் மீண்டும் எங்கள் அதிகாரத்தை பறிக்கும் வேட்கையோடு வடுக கும்பல்களின் ஏவல் நாய்களாக இங்கே பல்வேறு நபர்கள், விஷால் கூட நான் கட்சி தொடங்க போறானா கிடையாது, சரியா? எல்லோரும் இந்த நிலத்திற்கு வாழ வரக்கூடிய நீங்கள் அனைவரும் எங்களை ஆள துடிப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள். நேரமே சொல்ல வேண்டிய சொல்லை காலம் கடந்துதான் குயிலி சொல்லுகிறாள் என்றாலும் கூட இது தமிழச்சியின் ஓங்கிய குரல். உங்கள் வெற்றி கழகத்தை வெற்றி கழகமாக ஒரு நாள் நிச்சயம் இந்த தமிழர்கள் மாற்றுவார்கள். உங்களுக்கு தமிழனை பத்தி தெரியாது. அவன் நோக்கி நிற்கக்கூடிய அந்த கொள்கை நெறிமுறைகளை யாராவது ஒரு தமிழ் மகள் இந்த நிலத்தில் எடுத்து காட்டினால் உங்களை புறமிதுகிட்டு ஓட செய்யக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு உங்ககிட்ட கூடியிருக்க கூட்டம். அவன் காசு பணத்துக்காக கூட உங்ககிட்ட வரல, எங்களுக்கு தெரியும் நல்லாவே. உங்களுடைய திரை கவர்ச்சிக்காக விளக்கை தேடி சென்று அதில் தன்னை மாய்த்து கொள்ளும் விட்டில் பூச்சிகளாக நிற்கும் தமிழர்களை வைத்து கூமூட்டைத்தனமாக உங்கள் ஆட்சியை இந்த நிலத்தில் நடத்தி விடலாம் என்ற கனவை கைவிட்டு தமிழர்களுக்கு நன்றி கடனாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வெற்றி கழகத்தை வெற்றி கழகமா மாத்தி, உங்களுக்கு பணி செய்யணுமா, எங்களுக்காக உங்களுக்கு வேலை செய்யணுமா, நிறைய வேலை இருக்கு. ஏன் இந்த சாதிய பிரச்சனைக்காக ஒரு வேலையை செய்யுங்களேன். எங்க நாட்டில் கூட இந்த சாதி பிரச்சனைகளுக்கு அதிகாரம் இல்லாமலே உங்கள் திரை கவர்ச்சி வச்சு செஞ்சு காட்டுங்களேன். திரையில் நிறைய செஞ்சீங்க இல்லையா, அப்படி செஞ்சு காட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு, ஒருபோதும் தமிழன் தூங்கிக் கொண்டே இருப்பான் என்ற நப்பாசையில் நீங்கள் அனைவரும் வாழ வந்தவர்கள் இந்த நிலத்தில் அதிகாரத்தை நோக்கி வரவே கூடாது என்ற எச்சரிக்கையை உங்களுக்கு தந்து, உங்களுக்கு தெரியாத அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான் தந்து, வருகிற 22ஆம் தேதி உங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தின் நிறைவு கூட்டமாக வைத்துக்கொண்டு மக்கள் பணி செய்ய வாருங்கள் என்று கேட்டீர். அரசு பணி என்பது, அரசியல் என்பது தமிழர்களுக்கான அதிகாரம். அந்த அதிகாரத்தை களவாங்க நீங்கள் வரவே கூடாது என்று உங்களுக்கு எச்சரிக்கையாக இறுதியாக இதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.